சொல்லு காஞ்சனா. சொல்ற காஞ்சனா இப்ப கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. அதுவும் தங்கதுரையவே கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. என்ன உளர்ற? நீ தங்கதுரை மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கௌரிங்கிறது. கௌரினா கௌரிதான். உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட இருந்திருந்தா இந்த உலகத்தையே உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ஏன் கெட்ட நேரம் நீ எனக்கு ஜென்ம விரோதியா போயிட்ட. வளவளன்னு பேசாம சொல்ல வந்ததை சொல்லு. ஆமாமா, டைமும் ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சொல்ல வந்ததை சுருக்கமாவே சொல்லிடுறேன். என் தங்கதுரை மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கெட்டவ ஏன் கூட வாழாம திலகா மாதிரி நல்லவ கூட தான் ஜோடி சேர்ந்து வாழ்வாரா. ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீலாவதி போன இடத்துக்கே தங்கதுரை மாமாவை பேக் பண்ணிரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல உன் கருத்து என்ன? இத பாரு, இந்த பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஒழுங்கா தங்கதுரை பேச்சு கேட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. நாங்களும் போனா போது தொல்லைன்னு உன்னை கண்டுக்காம விட்டுடுறோம். அம்மா கௌரி, காஞ்சனா ஒன்னும் டம்மி பீஸ் இல்ல, கில்லி பீஸ். இப்ப காஞ்சனா தாக்கல் சொல்ற லெவல்லையோ இல்ல தலைமறைவாகிற நிலைமையிலயோ இப்ப இல்ல. தங்கதுரைய போட்டு தள்ளுற நிலைமையில இருக்கேன். நீ நம்பலல? நான் தங்கதுரைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறத நீ நம்பலல? என் காதல் மேல சத்தியமா சொல்றேன். தங்கதுரை இப்போ என்னோட கத்தி முனையில நிக்கிறான். என் கழுத்துல அவன் கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன். தங்கதுரை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கான். தங்கதுரை வாழணுமா இல்லையாங்கிறத இப்போ இந்த நிமிஷம் நீ தான் டிசைட் பண்ணணும். காஞ்சனா, என்ன சொல்ற? தங்கதுரை உயிரோட வாழணும்னா பாண்டியம்மாவோட சொத்து அதிகாரப்பூர்வமா என் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். அடுத்ததா பிற்காலத்துல நாங்க யாரும் சொத்துல பங்கு கேட்க மாட்டோம், உரிமையும் கேட்க வரமாட்டோம்னு நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தரணும். இது ரெண்டும் நடந்தா தங்கதுரை உயிரோட உங்க கைக்கு கிடைப்பான். இல்ல அவன் போன கூட உங்க பார்வையில படாது. என்ன சொல்ற? ஏய், பைத்தியமா உனக்கு? இந்த மாதிரி மிரட்டி எவ்வளவு நாள் தான் வாழ போற? நாளை பின்ன உன்னை நான் கோர்ட்டுக்கு பண்ணி எடுத்தா நீ என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணுவேன். அது ஏன் கவலை? அத பத்தி உனக்கு என்ன இப்ப? கௌரி அம்மா, பாவம் அந்த பையன் திலகாவோட வாழணுமா, அவங்க 2 பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா. கண்ணெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? அவன் கனா காண்ற 2 கண்ணையும் ஒரேடியா மூடிரலாமா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.